உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆம் அன்புக்குரியவர்களே, கடந்த புதன்கிழமை நாம் திருநூற்று புதனிலிருந்து, அதாவது விபூதி புதனிலிருந்து நாம் இந்த 40 நாள் தவக்காலத்தை தொடங்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையில் இன்று நாம் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் என்றாலே நமக்கு உடனே மனதில் தோன்றுவது அது ஒரு துக்கமான காலம். அது எப்படி, அங்கே நிறைய ஜெபம் போகணும், நிறைய ஜெப வழிபாடுகள்லாம் நடக்கும், நிறைய சிலுவை பாதைகள்லாம் நடக்கும், அப்புறம் நிறைய ஜெபக்கூட்டங்கள், ஒரு சந்தி அனுசரைகள்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய, இது ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும், இது ஒரு துக்கமான காலமாக இருக்கும். எல்லோரும் காவி ஊட அணிவிஞ்சிருப்பாங்க, சாப்பிடாம விரதம் இருப்பவங்களாம் இருப்பாங்க. இப்படி விரதம் இருக்கிறவங்களாம் எப்படின்னா அப்படியே சோர்வாக மனத்தாழ்ச்சி அப்படியே பக்தி அப்படி போவாங்க. இதெல்லாம் இது என்னவோ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த தவக்காலங்கிறது ஏதோ ஒரு துக்கமான காலமாக நமக்கு தோன்றுறது. ஆனால் உண்மையிலேயே பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் என்பது ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாக பெறுகின்ற காலம், ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அதிகமாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு தருணம். நம்மையே ஆண்டவரை இந்த ஆண்டவருடைய ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாக நாம் வருகின்ற ஒரு நல்ல தருணம். எனவே இது ஒரு அருளின் காலம். இந்த தவக்காலம் என்பது ஒரு ஆண்டவருடைய ஆசிரியையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுகின்ற காலம். அதனால் இது துக்கமாகவோ இது ரொம்ப கவலைக்கிடமாகவோ அனுசரிக்க வேண்டிய காலம் அல்ல, மாறாக இது ஒரு சந்தோஷமான காலம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய அருளை பெறுறோம் இல்லையா, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகின்ற காலம் அல்லவா, ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகின்ற காலம் அல்லவா. எனவே இது ஒரு சந்தோஷமாக ஒரு குதூகலத்தோடு அனுசரிக்க வேண்டிய ஒரு காலம். எனவே பிரியமானவர்களை பாருங்கள், வழக்கம் போல இந்த ஆண்டும் இந்த முதல் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நமக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு ஆண்டவருடைய சோதனை நமக்கு நற்செய்தியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பாலைவனத்திலே சாத்தானால் 3 முறை சோதிக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது பாலைவனத்திலே 40 நாட்கள் நடக்கிறது. இந்த 40 நாள் என்பது நமக்கு விவிலியத்திலே அதிக பழக்கப்பட்ட ஒரு நம்பர் 40. உடனே நம்ம பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுவோம், இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் அந்த பாலைவனத்தில் நடந்து போனாங்க, அதுதான் முக்கியம். வெரி குட், அது உண்மைதான். ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து அந்த பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்கு வழி நடத்தி சென்றார் இல்லையா, மோசே வழியாக. அப்போ அந்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை வழி நடத்தியது அந்த ஒரு நல்ல பயணம் பாலைவனத்திலே நடந்தது. அது ஒரு நல்ல உதாரணம். ஆனால் அதற்கு மேலும் இன்னும் ஒரு சில 40 குறிக்கின்ற பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்று நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற இயேசுவின் அந்த 40 நாள் பயணம், இதில் அந்த பாலைவனத்தில் இருந்த அதனுடைய சோதனை, இதையெல்லாம் இதனை ஒத்தாறு போல பழைய ஏற்பாட்டிலே நமக்கு 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. பாருங்கள், உதாரணமாக மோசே அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி அந்த 40 ஆண்டுகள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். சீனாய் மலையை அடைந்த உடனே மோசே அந்த சீனாய் மலை மீது ஏறுகிறார் ஆண்டவரை சந்திப்பதற்காக. அந்த 10 கட்டளை கொடுக்கின்ற நிகழ்ச்சியானது பார்க்கிறோம். அதாவது விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே 40 நாள் 40 இரவு அங்கே தங்கியிருந்தார்.
அந்த 40 நாள் 40 இரவு அவர் அப்பம் உண்ணவில்லை, தண்ணீர் பருகவில்லை. அப்போ 40 நாள் அங்கு நோன்பு இருக்கிறார், ஆண்டவரோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். அந்த 40 நாளில் அப்போ ஆண்டவர் அவருக்கு அந்த கட்டளைகளை கொடுக்கிறார் இல்லையா, அதை அந்த கற்களில் அதை பதிக்கப்படுகின்ற நிகழ்வானது நடக்கிறது. அப்போ மோசே ஆண்டவரிடமிருந்து அந்த கட்டளைகளை பெறுவதற்காக, ஆண்டவரை சந்திப்பதற்காக அந்த சீனாய் மலையின் மீது 40 பகல் 40 இரவு உண்ணாமலும் அருந்தாமலும் குடிக்காமலும் இருக்கிறார். அது 40 நிகழ்வு பாருங்க. அப்போ மோசே அந்த 40 நாளில் செலவழித்தது உண்ணாமலும் உறங்காமலும் குடிக்காமலும் இருந்தது எதற்காக? மக்களுக்கு கட்டளையை கொடுப்பதற்காக. அப்போ மோசேனா அது கட்டளை. அடுத்ததாக இரண்டாவது நிகழ்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் இறைவசனங்கள் 1 முதல் 18 முடிய ஒரு நிகழ்ச்சி. அது என்ன நிகழ்ச்சின்னா, இந்த எலியா இறைவாக்கினர் இருக்கிறார் இல்லையா, அவர் பயந்துக்கிட்டு போய் அதே சீனாய் மலையில் தான், அதே பாருங்கள், இதே சீனாய் மலை திருப்பி வருது. சீனாய் மலையில் போய் அங்கே ஏதோ ஒரு குகையில் ஒரு முற்செடிகளில் காடுகளில் பதுங்கி ஒளிஞ்சிக்கிறார். எத்தனை நாள் இருக்கிறாரு? 40 நாள் 40 இரவு அப்படியே பதுங்கி மக்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் அவரை தேடுறாங்க, கொல்றதுக்கு தேடுறாங்க. இவர் போய் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி அவருக்கு எழுந்துரு, அவர் தலைமாட்டில் ஒரு அப்பம் வைப்பாங்க, அவர் ஏந்திச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்துக்குவார், அப்புறம் ஏந்திரிச்சு சாப்பிடுவார். இப்படியே ஓடுது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய குரல் கேட்கும், வெளியே வா எலியா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, வெளியே வா, வெளியே பாரு அப்படின்னோடனே அவர் பயந்துக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியில் பார்ப்பார். அப்போ பயங்கர காற்றடிக்கும், அப்புறம் பயங்கர இரைச்சல் உண்டாகும், பயங்கர நிலநடுக்கம் ஏற்படும். இதிலெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்ப்பார். கடைசியாக ஒரு மெல்லிய தென்றல் காற்று வீசும். அந்த இதில் ஆண்டவரை கண்டுகொள்வார். இந்த நிகழ்ச்சி தான் அந்த முதலாவது அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 18 முடிய உள்ள இறைவசனங்களை பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த எலியா இறைவாக்கினரும் 40 நாள் 40 இரவு உண்ணாமலும் குடிக்காமலும் அங்கே பாலைவனத்திலே அனுபவிக்கிறார். இவர் எதுக்காக அப்படின்னா, மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு அந்த இறைவாக்கு உரைப்பதற்காக அவர் அங்கே இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 மனிதர்களை பார்த்தோம். ஒன்று மோசே, சீனாய் மலை மீது ஆண்டவரோடு உறவாடி 10 கட்டளையை பெறுகிறார் 40 நாட்கள் பிறகு. இந்த இடத்துல நம்ம எலியா இறைவாக்கினர் 40 நாள் 40 இரவு உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவரிடமிருந்து அருளை பெற்று மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க அவர் தயாராகிறார். இப்போ மோசே 10 கட்டளை, எலியா இறைவாக்கினர் பகுதி இல்லையா. இந்த இறைவாக்கினரும் மோசேவும் 10 கட்டளையும் சேர்ந்தது யாரு? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் ஒரு 40 நாள் கடக்கிறார். உண்ணாமலும் உறங்காமலும் குடிக்காமலும் அவர் 40 நாள் ஜெபத்திலே கழிக்கிறார். அவர் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் வழி நடத்தப்படுகிறார். அங்கே போய் இருக்கிறார். அப்போ இந்த பயணம் எதற்காக? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மோசேவுக்கு மேலே 10 கட்டளை, இறைவாக்கினர்கள், இவை அனைத்தையும் முழுமையாக கூடியவர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் இந்த 40 நாள் எதற்காக? இந்த 40 நாள் பயணம் மக்களுடைய மீட்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பாடுகளை, இந்த அனுபவத்தை அடைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம், நமது மீட்புக்காக. பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ இந்த 40 நாள் விளக்கம் அப்புறம் இந்த 3 சோதனைகள் நடக்குது. 3 சோதனைகள் நடக்குது. முதல் சோதனை. அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது. அந்த சாத்தானானவன் இயேசுவை பார்த்து, பத்தியா இந்த 40 நாள் நடந்துருச்சா, 40 நாள் உண்ணாமல் சாப்பிடாமல் குடிக்காமல் தண்ணி இல்லாமல் இருக்குதுயா, இப்போ என்ன பண்ணுற, இங்கே பார் கீழெல்லாம் கல்லுலாம் இருக்குது, அந்த கல்லெல்லாம் அப்படியே அப்பமா மாற்றி ஏதாவது ஒன்று ப்ரெட்டை மாற்றி சாப்பிட வேண்டியதானே. ஒரு கல்லை அப்பமாக மாற்று, ஒரு கல்லை ப்ரெட்டாக மாற்று, ஒரு கல்லை சிக்கனாக மாற்று, ஒரு கல்லை ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடு, கல் தானே. ஏன்னா நீ கடவுளின் மகன் தானே, உனக்கு எல்லா சக்தி இருக்குது தானே, நீ எல்லாம் பண்ணலாம் தானே, பசி தானே, வயிறு குள்ளு தானே, பசி உயிர் போகு தானே, அதை நீ எதாவது பண்ணி சாப்பிடு அப்படின்ட்டு அங்கே ஒரு சோதனை.
பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த பசியை, அந்த சோதனையை, உடல் தேவையை எப்படி நிறைவேற்றுகிறார், எப்படி அதை சமாளிக்கிறாருன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து சமாளிக்கிறார். என்ன சொல்றாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி அந்த சோதனையிலிருந்து அவர் வெளிவருகிறார், அந்த சோதனையை சமாளிக்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், அப்போ அந்த உடல் சோதனை, உடலுக்கு வருகின்ற சோதனை, அது இந்த இடத்துல உணவாக சொல்லியிருக்காங்க. அது ஏதோ வயிற்று பசிக்காக மட்டும் வருகிற சோதனை இல்லை. இந்த உடலுக்கு பல சோதனைகள் வரும். கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட பார்வைகள் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும், கெட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டி வரும், கெட்ட எண்ணங்கள் மனதில் ஓடும், கெட்ட பழக்கங்கள் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த உடல் சார்ந்த கெட்டதை அனைத்துமே உடல் சார்ந்த சோதனைகள். இது ஏதோ வயிற்று பசிக்கு மட்டும் சொல்லப்பட்ட நடந்த ஒரு நிகழ்வல்ல. இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த சிங்காரவன தோட்டத்தில் ஆப்பிள் பழம் சாப்பிட்டாங்க, அதனால தான் பாவம் வந்துச்சு. நம்ம ஏதோ அந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்டதை தான் பாவமாக நினைக்கிறோம். ஆப்பிள் பழம் சாப்பிட்றது பாவம் அல்ல. அந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனா அந்த பழத்தை உட்கொள்வதனால அது அந்த கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு செவி கொடுக்காமைங்கிறது ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. அது ஏதோ சாப்பிட்றதுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு கதை அல்ல. எனவே பிரியமானவர்களே, இந்த உணவானது இது வயிற்று பசியை போக்கக்கூடிய ஒரு சோதனை மட்டுமல்ல, இது உடலை சார்ந்த, உடலுக்கு வருகின்ற அத்தனை சோதனையும் வெல்லுகின்ற நமது இறை வார்த்தையை வைத்து அதை கையாள வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த முதல் சோதனை. இரண்டாவது சோதனை, இந்த சாத்தான் இயேசுவை ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று உலக அரசுகளை எல்லாம் காட்டுகிறார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது. பாருங்க, இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்த உலகம், இதெல்லாம் இந்த அத்தனையும் என் கையில் தான் இருக்குது. நீ என்ன பண்ணுற? என்னை தெண்டனிட்டு வணங்கிட்டீங்கன்னா இந்த அதிகாரம்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நொடிப்பொழுதில் உனக்கு தரேன் அப்படிங்கிற, எப்படி ஒரு செகண்டில் உனக்கு தரேன் அப்படிங்குது. உடனே பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இறை வார்த்தையை வைத்து தான் அந்த சாத்தானை சமாளிக்கிறார். இப்போ பாருங்கள், இது முதல்ல உடல் சார்ந்த பசி, உடல் தேவைக்கான உடலுக்கு வந்த சோதனை. இப்போ இது செகண்ட் ஒரு அதிகார பசி. ஏன்னா நமக்கு அதிகாரம் தானே இப்போ முக்கியம். நான் இந்த நாட்டுக்கு அரசனா, நான் எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து வருதா, எனக்கு இவ்வளோ பெரிய பதவி வருதா, எனக்கு இப்படி வருதா, அப்போனா நான் எதை வேணாலும் பண்ணிடுறேன். அப்போ பதவிக்குன்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன், பணத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எனக்கு சொத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எனக்கு மற்றது எந்த இது கிடைச்சாலும் எனக்குன்னு ஒன்று கிடைக்கும்போது நான் எதை வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம நினைப்பு வருது இல்லையா? அந்த சோதனைகளிலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி இந்த இரண்டாவது சோதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே பாருங்கள், இப்போ மூன்றாவது சோதனை. இப்போ 2 சோதனை நடந்துச்சு இல்லையா? முதல் சோதனை பாலைவனத்தில் அப்பமா மாற்ற சொல்லுது, ரெண்டாவது உலகத்தை எல்லாம் காட்டி பதவி ஆசையை காட்டுது. இயேசு அதிலிருந்து வெளியே வந்துட்டார். இப்போ இது 2 சோதனையை இயேசு எப்படி சமாளித்தார்னா இறை வார்த்தையை வைத்து சமாளித்தார். இப்போ இந்த சாத்தானுக்கு ஒரு யோசனை, நீ என்னைய இறை வார்த்தையை வச்சியே சமாளிக்கிறியா, இது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுது? சாத்தானும் இறை வார்த்தையை போதிக்குது. நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே. என்ன சொல்லுது பத்தியா? வா அப்படின்னு எங்கே கூட்டு போகுது? முதல்ல அந்த எருசலேம் ஆலயத்தின் உயர பகுதி கொண்டு போகுது. எருசலேம் ஆலயத்தின் உயரப்பகுதி மேலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி பார்த்தியா, இப்போ நீ எங்கே வந்திருக்கிற? இப்போ நீ பாலைவனத்தில் இல்லை நம்ம ஒரு மலை உயரத்தில் இல்லை, இப்போ எங்கே இருக்கிறோம்? கோயிலில் இருக்கிறோம். நீ அடிக்கடி ஜெபம் இங்கே தானே பண்ணுவேன், நீ அடிக்கடி இங்கே வந்தானே இது போதனையெல்லாம் பண்ணுற. இப்போ நம்ம கோயிலில் தான்ப்பா இருக்கிறோம், கோயிலில் இருக்கிறோம். இந்த கோயிலில் நான் உன்னை உயரத்தில் நிறுத்திக்கிறேன். நீ என்ன பண்ணுற? இங்கேருந்து குதி,
இங்கிருந்து குதிச்சு. ஏன்னா பைபிளில் இறை வார்த்தை இதுதான் எழுதிருக்கு, உன்னுடைய கால்கள் தரையில் மோதாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை அப்படியே காத்துக்குவாரு அப்படின்னு பைபிளில் தான் எழுதிருக்கு. இப்போ எனக்கு நீ இவ்வளோ நேரம் பைபிளை பற்றி தானே சொன்னேன், அதே பைபிள் தான் நானும் சொல்கிறேன். இந்த வார்த்தை எழுதிருக்கு, இங்கிருந்து குதி அப்படிங்குது. பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் இப்போ இந்த சோதனை யாருக்கான சோதனை? இது நமக்கு ஏதோ இயேசுவுக்கு ஏற்பட்ட 3வது சோதனை மாதிரி தெரியும். ஆனால் இது உண்மையாலுமே இயேசுவுக்கு வருகின்ற சோதனையா? இல்லை, இது கடவுளையே சோதிக்கின்ற ஒரு சோதனை, கடவுளுக்கே விடுக்கின்ற ஒரு சவால். ஏன்னா நீ குதி, ஆண்டவர் நீ நம்புறதானே, அந்த ஆண்டவர் உன்னை என்ன பண்ணணும்? தூதர்களை, வான தூதர்களை அனுப்பி உன் காலு கீழே மோதாதபடி, எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி உன்னை காத்துக்குவாரு. அப்போ இது உனக்கு வைக்கிற செக்கு இல்லை, இது கடவுளுக்கே வைக்கின்ற செக்கு, கடவுளுக்கே வைக்கிற சோதனை. அதனால தான் ஆண்டவர் இயேசு இதில் பதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? மீண்டும் இறை வார்த்தையை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, உன் ஆண்டவராகிய கடவுளை சோதிக்காமல் இருப்பாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிறதே அப்படிம்பார். அங்கே இயேசு கடவுளின் மகன் இயேசுவை நீ சோதிக்காத அப்படின்னு சொல்லலை, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே. அப்படின்னா இந்த சாத்தான் இங்கே யாருங்க சோதிக்குது? கடவுளாகிய ஆண்டவரை. ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் அப்படி தானே கடவுளுக்கே சவால் விடுவோம், கடவுளுக்கே ஒரு சேலஞ்சு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இதை பண்ணுறேன், எனக்கு இது வேணும், இதை பண்ணி கொடுத்துடணும், எனக்கு இப்படி ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்முடைய முட்டாள்தனமான நம்பிக்கைகள்லாம் ஓவராக இருக்கும் பார்த்தீங்களா? போய் கடலில் எங்கேயாவது தொப்புக்குனேன்னு குளிக்கிறது, குதிச்சுட்டு எனக்கு நீச்சல் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்கேயாவது குட்டையில் குதிச்சுட்டு கடவுள் காப்பாற்றுவார்ன்ட்டு உட்காந்துருக்கிறது இல்லையா? வியாதி வரணும், அதுக்கு ஒரு உடலில் ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு நம்ம போய் ஒரு மாத்திரை மருந்து டாக்டரை பார்த்து அவர் கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்ணும். அதே சமயத்தில் கடவுளை நம்பிக்கையோடு, ஆண்டவரே எனக்கு நல்ல மன தைரியத்தை கொடு, இந்த வியாதியிலேருந்து நான் தப்பிக்கணும், எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுன்னு கடவுள்கிட்டையும் கேட்கணும். கடவுள் அதுக்குரிய மன தைரியத்தை கொடுப்பார். அதே சமயம் ஒரு மருத்துவரை சந்தித்து அவர் கொடுக்கின்ற மருந்துகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இல்லை நான் மருத்துவரையும் டாக்டரையும் பார்க்க மாட்டேன், எதுவும் போக மாட்டேன், எனக்கு வியாதி முத்திக்கினே இருக்குது, கடவுளை என்னை காப்பாற்றிடுவார்னு நீ வீட்டுக்குள்ளே படுத்திருந்தா கடவுள் காப்பாற்றுவாரா? கடவுள்னு காக்க உன்னுடைய நம்பிக்கை, கடவுள் யார் வழியாக அந்த இடத்துல காப்பாற்றுவார்? ஒரு மருத்துவர் வழியாக உனக்கு மருந்து கொடுப்பார். நீ போய் நீ உண்ணுகிற அந்த மருந்துகள் வழியாக உன்னை காப்பாற்றுவார். எனவே பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாம் அதிகப்படியான ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையிலே வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த 3 சோதனைகளும், இந்த இயேசு அனுபவித்த இந்த 3 சோதனைகளும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கையோடு இந்த உலக வாழ்விலே பயணிக்க வேண்டும். இந்த உலக வாழ்விலே வருகின்ற சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் சந்தித்து அவை இறை வார்த்தைகளை கொண்டு அந்த சோதனைகளை வென்று நாம் வர வேண்டும். அதுதான் உலக வாழ்க்கையை தவிர மற்றபடி எனக்கு சோதனையே வரக்கூடாது, எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, நான் எந்த இதுவுமே வரக்கூடாது, நான் இப்படியே இருந்துட்டு அப்படியே பொட்டு மாதிரி இருந்துட்டு பூ மாதிரி போயிடணும், அப்படியே கடவுள்கிட்டே இருந்துடணும், அது வாழ்க்கையே இல்லை. அதுக்கு நம்ம வேற எங்கேயாவது நிலாவில் போய் பிறந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது கிரகத்தில் போய் இருந்திருக்கணும் இல்லையா? பூமியில் பிறந்துட்டோம்னாவே இங்கே கஷ்டம், நஷ்டம், துன்பம், தோல்வி, அதிர்ச்சி, ஏமாற்றம், தோல்வி எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு சோதனைக்குரிய நாள் தான், ஒவ்வொரு நாளுமே நமக்கு பாலைவன அனுபவம் தான். எனவே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வாழ்க்கை. அதை நமக்கு நிரூபித்து காட்டுறதுக்காகத்தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறார், இந்த கஷ்டங்களே அனுபவிக்கிறார். இப்போ இயேசு இந்த சோதனைகளை அனுபவிக்கணும் ஏதாவது இருக்கா? இல்லையே. அவர் ஏன் இந்த சோதனைகளை அனுபவிக்கிறார்னா, இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்டதான். எனவே இந்த உலக வாழ்க்கை, இந்த சோதனைகளில் நீ மட்டும் தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். பற்றியா? ஆண்டவர் இயேசுவுக்கே கூட அந்த பயணத்தில், அந்த 40 நாள் பயணத்தில் ஆண்டவருடைய ஆவி அவரோடு கூட இருந்தார். அவர் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். எனவே தான் அவர் இறை வார்த்தைகளை கொண்டு அந்த சோதனைகளை சமாளித்தார். எனவே பிரியமானவர்களே, நாமும் கூட நமது வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளை, நமது வாழ்க்கையிலே வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக ஒரு துணிச்சலோடு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவற்றை நாம் மேற்கொள்ளவும், அவற்றிலிருந்து நாம் சரியான முறையில் அவற்றை நாம் கையாள ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆவியினுடைய ஆற்றலையும் நாம் கேட்டு தொடர்ந்து இந்த 40 நாள் பயணத்திலே, இந்த பயணத்திலே அவர் நமக்கு வருகின்ற சோதனைகள் இன்னும் இந்த வாழ்க்கைக்கு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கு நிறைவாக தரும்படி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.